ஹலுத்கம சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா விமர்சித்தார். தற்போது அரசாங்கத்தின் இரண்டாம் கட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. முதலாம் கட்டமாக அலுத்கம தர்கா நகர் பகுதிகளில் தீ வைக்கப்பட்டது. தற்போது இரண்டாவது கட்டமாக இரண்டாவது படையணி மற்றும் உத்தியோகபூர்வ படையணியை அனுப்பி அவற்றை துப்புரவு செய்து மீள வீடுகளை கட்டுகின்றனர். கொலை செய்வதும் இந்த அரசாங்கம், மரண சடங்கை செய்வதும் இந்த அரசாங்கம். அவ்வாறான ஒரு அரசாங்கம் தான் இது. தாம் சிங்கள பௌத்தம் என்று காண்பிக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஆனால் அரசாங்கம் நயவஞ்சகமாக செயற்படுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்வர். அவ்வாறு இல்லை என்பதற்கு கடந்த தினங்களில் இருந்து சிறந்த உதாரணத்தை காட்டலாம். கண்டியில் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் காற்பந்தயம் வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. 3 மகாநாயக்க தேரர்களும் இதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கையை செவிமடுத்து அதனை நிறுத்தினார்களா? சிங்கள பௌத்த அரசாங்கம் என்று கூறுகின்ற அரசாங்கம், பௌத்த மதத்தை மதிக்கின்ற அரசாங்கம் இதனை நிறுத்தவில்லை. முழு நாட்டிலும் இந்த அரசாங்கம் நயவஞ்சகத்துடன் செயற்படுகின்றது.